ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்க இன்னைக்கு சங்கரா மீன் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது வாங்க அது என்ன பார்க்கலாம், என்னென்ன பொருள் பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்டெல்லாம் போட மாட்டேங்க. நான் இது மசாலா தான் போடுவேன். பாருங்க, மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் இது காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி பாருங்க, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி ஒரு 15-20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வறுக்கும்போது நான் காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஃப்ரைக்கு தவாவில் எண்ணெய் போட்டுட்டு இது மீன் ஃப்ரை பண்ணலாம். போடலாம், பிஸ்மில்லாஹ். வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஃப்ரை ஆகுது, நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் கலாட்டா குக்குகள். வாங்க இன்னைக்கு நாங்கள் எறா போட்ட மொச்சக்கொட்டை தொக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இங்கே பாருங்கள். மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், மொச்சக்கொட்டை நல்லா மேலே சுடு தண்ணி போட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு. உருளைக்கிழங்கு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு இறங்கி சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி. இது எறா போடுறதுக்கு. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம். வாங்க நீங்கள் செய்கிறது பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இந்த எறா போடலாம். அப்புறம் இந்த வெங்காயம் போடலாம். வெங்காயம் வதக்குறதுக்கு உப்பு போடலாம். நான் எறா எதுக்கு போட்டேன்னா, இதில் எண்ணெயில் போட்டு நாங்கள் வதக்குனா கொஞ்சம் அதோட ஸ்மெல்லு போயிடும். அதனால தான் நான் வெங்காயத்தோடு வதக்குறேன் எறா. அப்போ தான் உங்களுக்கு எறா கூட நல்லா நிற்கும். இல்லைன்னா அது டேஸ்ட்டே ஒரு மாதிரியாக இருக்கும். இதில் உங்களுக்கு கவுச்சி வாசனை போயிடும். இதில் போட்டால் நல்லா இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும், நான் காமிக்கிறேன். வதக்கட்டும், நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த இதில் எறா போட்டு செய்யலாம், கோழிக்கறி போட்டு செய்யலாம், மட்டன் போடலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட முட்டை கூட போட்டு செய்யலாம். நான் செய்கிற மாதிரி லாஸ்ட்டில் நீங்கள் முட்டை உடச்சி போட்டுடுங்க கிரேவியில். சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ அருமையாக இருக்கும் மொச்சக்கொட்டையோட இது. கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இது எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்குங்க. இந்த இது வச்சாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் அந்த மொச்சக்கொட்டை நாங்கள் சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணாலே அது கொஞ்சமாக தான் வரும். நிறையா தெரியும். அது ஆஞ்சுனா கொஞ்சமாக ஆயிடும். அதனால தான் நான் அதில் உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா இருக்குங்க. அது உருளைக்கிழங்கு கூட போட்டு செஞ்சேன். அப்படியே செஞ்சதை விட உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் தக்காளி, கொத்தமல்லி போடலாம். இப்போ தக்காளி வதக்கிறதுக்கு பாருங்க, இந்த மசாலா போடணும். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள். கொஞ்சமாக தனியாத்தூள் தான், ஜாஸ்தி இல்லை. அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள், மசாலா போட்டாலே உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிடும்.
கிரேவியாக வந்து தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்க. இது அப்படியே வச்சா தொக்கு, எறா தொக்கு. இதில் வந்து இந்த மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு நறுக்கி கழுவி பண்ணி சுத்தமாக கழுவி பண்ணி வச்சிருக்கிற கழுவி இது அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெஷ். இது கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சா இதில் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இது தேங்காய் கூட அடிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் தேங்காயெல்லாம் போட மாட்டேங்க, நான் அப்படியே செய்வேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெஷ். இது உருளைக்கிழங்கோட பச்சை வாசனை போகட்டும். இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இதில் வந்து நாங்கள் தண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும். நான் வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். மூடி வச்சிடலாம்.